Hello everybody, வணக்கம். My name is Sadish. Welcome to my channel. இன்னைக்கு நாங்க இந்த வீடியோல வந்து பிள்ளைகள் O level sorry A level இங்கிலீஷ் பாஸ் பேப்பரை பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது 2021 பாஸ் பேப்பர். நான் ஆல்ரெடி நான் வந்து 2 வீடியோ போட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏஎல் இங்கிலீஷ் பாஸ் பேப்பர் பற்றி டிஸ்கஸ் பண்ணி போட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்த்துருக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் வந்து நான் வந்து 2021 பாஸ் பேப்பரில் வந்து பார்ட் 1 செக்ஷனை வந்து செக்ஷனில் கொஷன் நம்பர் 1ம் 2ம் வந்து பார்க்க போகிறேன். இப்போ ஃபுல்லாக நான் வந்து தொடர்ச்சியாக வந்து வீடியோ இனிமேல் போடுவேன். நீண்ட நாளை பிறகு தான் இந்த வீடியோ போடுறேன் பிள்ளைகள். அதாவது ஏ லெவல் இங்கிலீஷ் எடுக்க இருக்கிற மாணவர்களுக்காண்டி இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். நீண்ட நாள் வந்து வீடியோ போட இல்லாமல் இருந்ததுக்கு அது மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். சாரி ஃபார் தட். ஓகே, இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் வந்து 2021 பாஸ் பேப்பரில் கொஷன் நம்பர் 1 and 2ம் பார்க்க போகிறேன். ஓகே ஓகே இப்போ பாருங்க பிள்ளைகள், இதுதான் உங்களுடைய பேப்பர். நிறைய பிள்ளைகள் வந்து ஆங்கில பாடத்தை வந்து ஏ லெவலை பொறுத்த வரையில் ஓஎல் இங்கிலீஷுக்கு நீங்கள் எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ ஏஎல் இங்கிலீஷுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் it will help to get the good job opportunity in future. அதாவது நீங்கள் வந்து நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்றதுக்கு வந்து ஏ லெவல் இங்கிலீஷ் நல்ல ஒரு கிரேட்டை வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அமையும். ஸோ ஸ்டடி ஹேர்ஃபுல்லி இங்கிலீஷ் ஆல்சோ. இப்போ நீங்கள் வந்து மற்ற பாடங்களுக்கு எப்படி உங்களோட பிரதான மெயின் பாடங்களுக்கு 3 பாடங்களுக்கும் எப்படி வெயிட் கொடுத்து படிக்கிறீங்களோ அதே மாதிரி இங்கிலீஷையும் பார்த்துக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அமையும். அதே போல் ஜென்ரல் நாலேஜையும் பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? ஓகே, இதான் வந்து 2021 பாஸ் பேப்பர். ஓகே, before moving to the video, if you come first time to this channel, please subscribe the channel and click the bell button also. Then only you can receive my new videos as soon as possible as a notification. ஓகே, இப்போ பாருங்க. இப்போ பேப்பரை பொறுத்தவரையில் இது வந்து பார்ட் 1 வந்து உங்களுக்கு நான் நினைக்கிறேன் 60 out of 60 you will get the 60 marks. ஓகே, அப்போ 60 மார்க்ஸ் இந்த பார்ட் 1க்கு உங்களுக்கு கிடைக்கும். அதையும் 2 பிரிவாக ஏபின்னு பிரிச்சிருக்காங்க. சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இண்டெக்ஸ் நம்பர் கட்டாயம் அது முக்கியமாக நீங்கள் போட வேண்டும். அது அவங்களே சொல்லுவாங்க, நீங்கள் அதில் பின்பற்றுங்க. ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷனை பாருங்கள். அறிவுறுத்தல்கள் பேப்பரை பொறுத்தவரை முக்கியமாக அதை வாசிங்க. ஆன்சர் ஆல் கொஸ்டின் ஆன் திஸ் பேப்பர் இட்செல்ஃப். உங்களுடைய ஆன்சர்ஸ் வந்து இந்த பேப்பர்லாம் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். நீங்கள் வந்து வேறு பேப்பரில் ஆன்சர் பண்ணக்கூடாது. சரியா? அது கட்டாயம். அதே போல் மார்க்ஸ் வில் பி டிடக்டட் ஃபார் பேட் பங்க்சுவேஷன். அப்போ உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு பேசிக் அது வந்து நீங்கள் ஓ லெவல்லையே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து பங்க்சுவேஷன் என்ற, அதாவது வந்து நீங்கள் ஒரு வாக்கியத்தை அமைக்கின்ற போது அந்த வாக்கியம் சரியான முறையில் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். முற்றுப்புள்ளி, காட்புள்ளி, அதுகள் பிரேக்கெட் தேவையான, அதாவது பங்க்சுவேஷன் மார்க் கட்டாயம் இருக்க வேண்டும். அது இல்லாட்டிக்கு வந்து உங்களுக்கு மார்க்ஸ் வந்து குறைக்கப்படும். பாருங்க, அவங்க பிரேக்கெட் சொல்லுங்க, ஒமிஷன் ஆஃப் ஃபுல் ஸ்டாப் பேக்காட்டிக்கு குறைப்பாங்க. கேபிட்டல் லெட்டர்ஸ், ஸ்மால் லெட்டர்ஸ், எக்ஸெட்ரா. அப்போ உங்களை நீங்கள் தமிழ்லேயே படிச்சிருப்பீங்க. அதாவது வந்து குறியீடுகள், அதாவது அந்த வாக்கியங்களை சரியான முறையில் அமைப்பதற்கு உரிய குறியீடுகள் இருக்குது. அந்த குறியீடுகளை வந்து முற்றுப்புள்ளி, காட்புள்ளி அதுகளை வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்தாட்டிக்கு உங்களுக்கு புள்ளிகள் குறைக்கப்படும். சரியா? அது மட்டும் இல்லாமல் கிராமர் மிஸ்டேக், அதாவது இலக்கண பிழைகள் விட்டால் அது பேசிக்கான இலக்கண பிழைகளுக்கு வந்து மார்க்ஸ் குறைக்கப்படும் என்று சொல்லப்படும். அதை விட பிள்ளைகள் எல்லா கேள்விக்கும் ஆன்சர் வந்து இந்த இதுலேயே தான் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டும். ஆனால் சம்டைம்ஸ் இஃப் யூ நீட் எனி எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ், இப்போ நீங்கள் வந்து ஏதாவது பாயிண்ட்ஸ் ஃபார்ம் இல்லை ஏதாவது எடுத்து வச்சு எழுதுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமென்னு தோணிச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து உங்களோட சூப்பர்வைசர்கிட்ட நீங்கள் வந்து பேப்பரை வேண்டி அதில் மார்க் பண்ணி உங்களோட பாயிண்ட்ஸில் மார்க் பண்ணி அதை வச்சுக்கொண்டு நீங்கள் இந்த பேப்பரில் எழுதலாம். ஓகே,
ஆகவே அதுக்கு பயப்படாங்க. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸுக்கு வந்து நீங்கள் ஆனால் அதை அட்டாச் பண்ணாதீங்க. அவங்க நீங்கள் அந்த பேப்பரை விட்டுட்டு வரலாம் உங்களோட எக்ஸாம் கோலில், சரியா? ஆனால் எல்லாத்துக்குரிய ஆன்சர் வந்து இங்கே தரப்பட்ட இடைவெளியில் மட்டும்தான் உங்களுடைய ஆன்சர்ஸ் இருக்க வேண்டும் என்பதுதான் அவங்களால எதிர்பார்க்கப்படுது, சரியா? ஓகே, இப்போ வந்து ஏ பார்ட்டுக்கு வருவோம். அதில் வந்து முதலாவது கொஷன் வந்து fill in the blanks in the following text using the preposition given in the box. Use each preposition only once. There is one preposition extra, right? கூடுதலாக வந்து ஏல பொறுத்தவரையில் வந்து கூடுதலாக இந்த ஆன்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒன்றோ ரெண்டோ கூடுதலாக தரப்படலாம். ஏன்னா அது உங்களுக்கு நீங்கள் அட்வான்ஸ் லெவல் தானே, அப்போ நீங்கள் அது வந்து சரியான முறையில் இனங்காண வேணும் என்பதுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு, சரியா? ஆகவே அதை நீங்கள் ஒருக்கா அப்போ நீங்கள் வந்து அந்த எக்ஸ்ட்ரா வேர்ட் இருக்கும் என்ற காரணத்தினால் மிகவும் கவனமாக நீங்கள் வந்து ரீட் பண்ணி வடிவாக ஆன்சரை போட வேண்டும். ஓகே, இப்போ நாங்கள் வந்து ரீட் பண்ணுவோம். ப்ரிப்போசிஷன் மிகவும் முக்கியமான செக்ஷன், உங்களுக்கு தெரியும் ஆங்கில பாடத்தில். முன்னிடை சொற்கள் என்று தமிழில் சொல்லுவோம். அதாவது வந்து if you want to make the appropriate sentence, the preposition will help you. Without preposition we can't make the appropriate sentence, meaningful sentence. அது உங்களுக்கு அதாவது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸ் அமைக்கிறதுக்கு வந்து ப்ரிப்போசிஷன் வந்து கட்டாயம். அதோட வேலையே ஒரு சென்டென்ஸை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு அர்த்தமுள்ள வகையிலே அமைத்து கொண்டு போகிறதுக்கு வந்து எங்களுக்கு எது ப்ரிப்போசிஷன் வந்து கட்டாயம் தேவை, சரியா? அது அப்போ ஓகே, அப்போ ப்ரிப்போசிஷன் வந்து நிறைய சொற்கள் இருக்குது. நான் வந்து தனியாக அது வீடியோன்னு போடுவேன். ஓகே, இப்போ இதில் இருக்கிற ப்ரிப்போசிஷன்ஸ்களுடைய மீனிங்கை பார்ப்போம். வித்ண்டா உங்களுக்கு தெரியும், உடன். உடன் என்ற அர்த்தம். ஐ வென்ட் டு த மார்க்கெட் வித் மை மதர். அப்போ அம்மாவுடன் நான் வந்து மார்க்கெட்டுக்கு போனேன் என்று சொல்கிறேன். அப்போ உடன். விதின், அந்த விதின் என்றால் அந்த குள், அதாவது ஒரு விஷயத்தை இந்த நிமிடத்துக்குள் முடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவோம். அப்போ யூ ஹேவ் டு ஃபினிஷ் திஸ் ஒர்க் வித்தின் 5 minutes என்று சொல்லுவோம். அந்த 5 நிமிடத்துக்குள்ள நீங்கள் இந்த வேலையை முடிக்க வேண்டும் என்று சொல்கிறோம். ஃப்ரம் என்றால் உங்களுக்கு தெரியும், இருந்து, சரியா? இதெல்லாம் நீங்கள் வந்து சின்ன அதாவது ஓஎல்ஏ உங்களுக்கு எல்லாம் இதுகள் தெரிஞ்சிருக்கும். இருந்த போது நான் சொல்கிறேன் ஃப்ரம். அப்போ ஐ ஆம் டாக்கிங் ஃப்ரம் யக்னா. நான் யக்னாவில் இருந்து கதைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறேன். அப்போ ஃப்ரம் இருந்து. அதே மாதிரி ஃபோ அண்டா ஆக என்று சொல்லலாம். ஆக என்ற மீனிங்கில் சொல்லுவோம், சரியா? ஓகே, அதே மாதிரி ஒன் அண்டா மேலே. அதே மேலே இதெல்லாம் சின்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்டுன்றதும் என்னன்னு சொன்னால் குள் அண்ட மீனிங். அதாவது வந்து இப்போ he jumped into the swimming pool. அப்போ அவன் வந்து ஸ்விம்மிங் பூலுக்குள்ள தண்ணிக்குள்ள he jumped into the water, தண்ணிக்குள் பாய்ந்தான், உக்குள், சரியா? இன்னன்றதுக்கும் இன்றுன்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா? தண்ணிக்குள்ளே பாய்ந்தான், சரியா? ஓகே, இப்போ பார்ப்போம். ரைட், இப்போ நாங்கள் ரீட் பண்ணுவோம். A new vacuum cleaner salesman reached the first house of the street. வேக்யூம் கிளீனர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதாவது அந்த காற்று மூலமாக வந்து நாங்கள் அந்த ஒரு ஃப்ளோர் ஒன்று க்ளீன் பண்ணிக்கல, அந்த காற்று மூலமாக அந்த நிலத்தில் இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அந்த குப்பைகளை உறிஞ்சி கொள்ளும், சரி? அப்படிப்பட்ட ஒரு கிளீனர், அந்த சேல்ஸ்மேன் வந்து அதை விற்கின்ற ஒரு விற்பனையாளராக தான் இருப்பார், சரியா? அப்போ நியூ வேக்யூம் கிளீனர் சேல்ஸ்மேன் ரீச்ட், அடைகிறது, ஒரு இடத்தை சென்று அடைகிறது. த ஃபர்ஸ்ட் ஹவுஸ் ஆஃப் த ஸ்ட்ரீட். அப்போ அந்த தெருவில் முதலாவது வீட்டை சென்றடைஞ்சிட்டார். அண்ட் நாக்ட், தட்டுறார். நாக்ட், பிளாங் த டோர். அப்போ நான் பொதுவாக இப்போ தட்டுறது இங்கே கதவின் மேல் தட்டுவார், அது உங்களுக்கு தெரியும். அப்போ கதவின் மேல் தட்டுவார்,
அப்போ அது பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் ஒன். இது வந்து உங்களுக்கு சிம்பிளாக விளங்கும். சரியா? ஒன். சரியா? கதவின் மேல் தட்டவ இதுக்குரிய ஆன்சர் ஒன். ஓகே. on the door. அப்போ கதவின் மேல் தட்டினார். A lady, ஒரு பெண், appeared, தோன்றினா, சிம்பிள் பாஸ்ட்ல போகுதா, appeared, and before she could speak, அப்ப வந்து அவ வந்து அவர் தட்டினதுக்கு வெளியில வாரா, வந்து அவ கதைக்கு முன்னாடியே, அவ கதைக்கிறதுக்கு முன்னதாகவே the enthusiastic என்ற ஒரு ஆர்வமான ஆள், enthusiastic சேல்ஸ்மேன், அந்த விற்பனையாளர், ஒரு ஆர்வமான அந்த விற்பனையாளர் என்ன செய்யறான்னு சொன்னா entered, நுழைகிறார், entered blank the living room. அப்ப அந்த லிவிங் ரூமுக்கு, அந்த வீட்டின் லிவிங் ரூமுக்குள்ள உள்ளுக்குள், சரியா, உள்ளுக்குள் என்று சொல்லி இல்லை நாங்கள் என்னதை பயன்படுத்துவோம், into குள், வீட்டுக்குள். ஓகே ஓகே. Into the living room and opened a big black plastic bag and poured all the cow dropping he had brought onto the carpet. ஓகே. அப்ப இவர் என்ன செய்யறான்னு சொன்னா, அப்படி அவ வந்து கதைக்கு முன்னாடியே வீட்டுக்குள்ள நுழைஞ்சு தான் கொண்டு வந்த ஒரு பிளாக், ஒரு கருப்பு நிற பிளாஸ்டிக் பேக்கை வந்து ஓப்பன் பண்ணிட்டு போட்டு சொன்னா ஊட்டுறது அல்ல கொட்டுறது, கொட்டினேன் சொல்ல, கொட்டினேன் போன்னு சொன்னா ஊற்று அல்லது கொட்டன்னு சொல்லாம all the cow droppings. அப்ப அந்த மாடுகள் வந்து அதுகளில் டங், அது அதாவது மாட்டு சாணம், மாட்டுல இருந்து வந்த அந்த கழிவுகளை வந்து எல்லாத்தையும் என்ன செய்யறேன்னா he had brought onto the carpet. அப்ப அவர் கொண்டு வந்த அந்த கம்பளத்துல வந்து அது இந்த மாட்டு கழிவுகளை வந்து கொட்டி போட்டு சொல்றாரு, பாருங்க, மேடம், if I could not clean this up blank 5 minutes. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னேன் ஒரு நிமிடத்துக்குள்ள என்று சொல்றது தானே. அப்ப என்ன, within 5 minutes. அப்ப நான் வந்து இதை 5 நிமிடத்துக்குள் இந்த இவ்வளவு அந்த கழிவுகளையும் வந்து நான் வந்து இந்த வேக்யூம் கிளீனரால கிளீன் பண்ணா விட்டால், with use of this new powerful vacuum cleaner, இந்த பவர்ஃபுல்லான, அதாவது சக்தி வாய்ந்த இந்த வேக்யூம் கிளீனரால நான் கிளீன் பண்ணாது விட்டால், ஐ வில் ஈட் ஆல் திஸ் டங். டங்குன்னா சாணம். அப்ப நானே இந்த சாணம் முழுவதையும் சாப்பிடுகிறேன் என்று அவர் சொல்றார், அந்த சேல்ஸ்மேன். ஓகே. exclaimed the eager salesman. eager என்ற ஆவலுடன், exclaim என்ற அந்த வியப்புடன் அந்த ஆவலான ஆவல் மிகுதி மிக்க அந்த விற்பனையாளர், அந்த அவர் வந்து சொல்றார், யாருக்கு, அந்த வீட்டுக்காரிக்கு சொல்றார், நான் இதை வந்து 5 நிமிடத்துக்குள்ளாகவே இதை நான் வந்து கிளீன் பண்ணி காட்டுறேன். சரியா? ஓகே. இல்லாட்டிக்கு நான் வந்து முழுவதையும் நானே சாப்பிடுகிறேன் என்று சொல்றேன். ஓகே. அப்ப அந்த மேடம் சொல்றா, பாருங்க, do you wish to eat that? உங்களுக்கு அதை சாப்பிட்றதுக்கு விருப்பமா? do you wish to eat that blank chili sauce or tomato sauce? அப்ப நீங்க வந்து நீங்க அந்த சாணத்தை என்னத்தோட சாப்பிட விரும்புறீங்க? சில்லி சோஸோடையோ அல்லது டொமேட்டோ சோஸோடையோ, மிளகாய் சோஸோடையோ அல்லது தக்காளி சோஸோட சாப்பிட விரும்புறீங்களான்ற மாதிரி கேட்குறான். அப்ப என்ன வரப்போகுது? உடன் தானே. அப்ப நீங்க என்னத்துடன் சாப்பிட விரும்புறீங்க என்று கேட்கிறா, அவன் அக்கலா கேட்கிறா. சரியா? நீங்க சாப்பிடுறேன்னு சொல்றீங்க தானே, அப்ப என்னத்துடன் சாப்பிட விரும்புறீங்க? சில்லி சோஸுடனா இல்லது டொமேட்டோ சோஸுடனான்னு ஆஸ்க் த லேடி. அவ கேட்கிறா, சேல்ஸ்மேன் கேட்கிறா. The bewildered அந்த என்ன bewildered
அவர் என்ன அப்ப இப்படி கேட்டு அவர் என்ன செய்வார்? ஐயோ! என்ன இவ இப்படி கேட்கிறாங்களேன்னு சொல்லி பி வைல்டு அவர் திகைப்படைஞ்சு என்ன செய்கிறான்னு சொன்னா யோசிக்கிறார். சேல்ஸ்மேன் யோசிச்சு யோசிச்சார். பிளாங்க் வைல் அப்ப என்ன ஒரு சிறிது நேரமாக யோசிக்கிறார். ஆக சிறிது நேரமாக யோசிக்கிறார். வைல் அண்ட் ஆஸ்க் யோசிச்சு போட்டு சிறிது நேரமாக யோசிச்சு போட்டு கேட்கிறார். வை மேடம் ஏன் அப்படி சொல்றீங்கன்ற மாதிரி கேட்கிறார். ஏன் அப்படி சொல்றீங்க மிஸ் என்று கேட்கிறார். பின்ன அதுக்கு அவன் ஆன்சர் பண்றான். there is no electricity in the house the lady said. அப்ப இங்க வந்து இன்றைக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லை, கரண்ட் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப கரண்ட் இல்லாட்டிக்கு வைக்யூம் கிளீனர் வேலை செய்யாதானே? அப்ப என்ன அவர்கிட்ட வைக்யூம் கிளீனர்ல வேலை இல்லை. அப்ப அவர் தான் சாப்பிடணும். சரியா? அவர் என்ன சொன்னார்? வைக்யூம் கிளீனரால கிளீன் பண்ணி காட்டுறேன்னு எல்லா அடிக்கும் வந்து நான் அதை சாப்பிட்றேன்னு சொன்னவர். அந்த கவுடாங்க சாப்பிட்றேன்னு சொன்னவர். அப்ப இப்ப கரண்ட் இல்லை தானே? அப்ப அவர் சாப்பிட தான் வேணும் ரெண்டு மாதிரி அவ சொல்றாங்க. சரியா? ஓகே, இது வந்து ஈஸியான பகுதி. 5 மார்க்ஸுக்கு இலகுவா நீங்க வந்து இந்த இதை பெற்றுக்கொள்ளலாம் மார்க்ஸ். சரியா? 1 into within with 4. சரியா? ஓகே ரைட். இப்படிதான் ப்ரிபோசிஷனை பொறுத்தவரை இல்லையா மிகவும் ஈஸியாக இருக்கும். அதுக்கு நீங்க வந்து அந்த ப்ரிபோசிஷனுக்குரிய மீனிங்களை தெரிஞ்சுக்கொண்டீங்கன்னா சரி, கொஞ்சம் கருத்தோண்டி வாசிக்கவும் வேண்டும் அந்த பந்தியை. சரியா? ஓகே, இப்போ அடுத்த செகண்ட் இதுக்கு வருவோம். செகண்ட் கொஸ்டின். fill in the each blank with the correct form of the verb given within bracket. இப்போ இந்த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த verb கொடுக்குறது தான் பிள்ளைகள் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக குழப்பம். ஆனால் அதுவும் ஈஸி. என்ன யூ நோ த கிராமர், அதாவது சரியான கிராமர்கள் தெரிஞ்சால், டென்ஸ் தெரிஞ்சா, பேசிவ் ஃபார்ம் தெரிஞ்சா, இக்ளோஸ் தெரிஞ்சா, ரிப்போர்ட்டர் ஸ்பீச் தெரிஞ்சா, இதுகளெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா அதுவும் ஈஸியாக இருக்கும். சரியா? அப்போ நீங்கள் வந்து பிஃபோர் ஒரு எக்ஸாம் பேப்பரை செய்யணும்னு சொன்னால் நீங்கள் வந்து இதில் கிளியராக இருக்கும். இது டென்ஸ், எல்லா டென்ஸ்லையும் வந்து கிளியராக இருக்க வேண்டும். அத்தோட எல்லா டென்ஸ்லையும் வந்து பேசிவ் வாய்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த இது ரிப்போர்ட்டர் ஸ்பீச் தெரிஞ்சிருக்க வேண்டும். மற்றது இக்ளோஸ், கட்டாயம் இக்ளோஸ் தெரிஞ்சிருக்க வேண்டும். அதெல்லாம் வந்து இந்த ஃபார்மை மாற்றும். சரியா? அந்தந்த கிராமருக்கு ஏற்ற மாதிரி, அதாவது வந்து ரூல்ஸுகளுக்கு ஏற்ற மாதிரி வேர்ப்பின் வடிவங்களை மாற்றும். ஆகவே அதுகள் தெரிஞ்சிருக்க வேண்டும் இந்த செக்ஷனை பொறுத்தவரையில், கரெக்ட் வேர்ப்பம் போடுறதில்லை. சரியா? ஓகே, இது ஓ லெவல் இங்கிலீஷ் பேப்பருக்கும் மாறுது, அதே போல் ஏ லெவலுக்கும் இருக்கு. கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? ஓகே, இப்போ நாங்கள் வந்து ரீட் பண்ணுவோம். கென்யன் ரன்னர், ஒரு கென்யாவை சேர்ந்த ஒரு ஓட்ட வீரர் வந்து அவருடைய நேம் வந்து அபேல் முட்டாய். சரியா? அபேல் முட்டாய் வாஸ் only a few meters. அப்ப அவர் வந்து ஒரு கொஞ்சம் தூரம் இருக்கு, ஒரு மீட்டர் தூரம் இருக்குது அவர் மீட்டர் ஃப்ரம் த ஃபினிஷ் லைன். அப்ப அவர் முடிக்க வேண்டிய லைன்ல இருந்து கொஞ்சம் தூரம், கொஞ்சம் மீட்டர் வந்து நிற்கிறார். பட் got confused. அப்ப அவர் அபேல் முட்டாய் ஓடிக்கொண்டிருக்கிறார், முடிக்கிற லைன் வருது, ஆனா அவருக்கு வந்து ஒரு குழப்பம் வந்துட்டு. with the signs and stopped. அப்ப இவர் வந்து சிலவேளை அவருக்கு அந்த குழப்பத்தால வந்து அந்த, அதாவது முடிக்கிற லைன் வந்து தெளிவா தெரியலையோ என்னவோ அந்த குறியீடுகள், அதை சரியா வந்து கண்டுபிடிக்காம இவர் வந்து அந்த முடிக்க வேண்டிய இடத்துக்கு முன்னதாகவே முடிக்கிற ஐடியா இல்ல குழப்பம் அவருக்கு வந்துட்டு. அண்ட் ஸ்டாப், அவர் ஓடினவர் நல்லா முன்னுக்கு போய் கொண்டிருந்தவர் திடீரென்று நின்றுட்டார். திங்கிங் he blank bracket finish தந்திருக்கு the race. he blank the race. ஓகே, இப்ப வந்து இது வந்து ரிப்போர்ட் பண்ணப்படுது என்ன. அப்ப உண்மையில அபேல் முட்டாய் ஓடிக்கொண்டிருக்கல அவருக்கு அந்த குழப்பம் வந்திருந்தா, இப்ப நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப நான் ஓடிக்கொண்டிருக்கேன் போது, சரியா, என்ன சொல்வேன்? இப்ப நான் சொல்லலாம், எனக்கு அந்த குழப்பம் வந்துட்டு. சரியா? இது
அந்த கோடு லைன் பிரச்சனை வந்துட்டுது. அப்போ நான் என்ன செய்வேன், யோசிப்பேன். ஓ லைன் கிட்ட வந்துட்டு போலாது. அப்போ நான் அந்த டைமில் என்ன சொல்வேன், நான் முடிச்சிட்டேன். ஐ ஹேவ் ஃபினிஷ்ட். ஐ ஹேவ் ஃபினிஷ்டு தான் நான் சொல்லுவேன். சரியா விளங்குதா? ஐ ஹேவ் ஃபினிஷ்டு நான் சொல்லுவேன். அப்போ இப்போ நான் ஐ ஹேவ் ஃபினிஷ்டுன்னு சொன்னதை இன்னொரு ஆள் சொல்லிக்கல என்ன சொல்ல போறார், அதான் இங்கே நடக்குது பாருங்க. சரியா ஐ ஹேவ் ஃபினிஷ்டுன்னு சொல்லுவேன். இப்போ இப்போ நான் சொல்லியிருக்கேன், அதை வந்து இன்னொரு ஆள் சொல்றார், மூன்றாவது நபர் சொல்றாரு. அப்போ அப்போ அவர் வந்து ஐ ஹேவ் ஃபினிஷ்டுன்னு சொல்ல முடியாது. இதைத்தான் சொல்றது ரிப்போர்ட்டர் ஸ்பீச்னு சொல்லி சொல்றது. சரியா அப்போ அப்போ ஐ ஹேவ் ஃபினிஷ்டு அவர் அபேல் முற்றாய் சொன்னதை தான் இப்போ இவர் வந்து மாத்துறார். அப்போ ரபேல் முற்றாய் செட் தட், உண்மையில ரிப்போர்ட்டர் ஸ்பீச் அப்படிதான் சொல்லுவாங்க. சரியா அப்போ ரபேல் முற்றாய் செட் தட் he had finished. இன்னொரு ஆள் சொல்றார், இதுதான் ரிப்போர்ட்டர் ஸ்பீச். அப்போ இது தெரிஞ்சிருக்கும், he had finished. விளங்குதா? முதலாவதுக்குரிய காரணம். அப்போ திங்கிங், அவர் ஓடிக்கொண்டிருந்தவர் அவர் திடீரென்று அப்படி குழப்பம் அடைஞ்சு நின்றுட்டார். என்னண்டு அவர் he had finished. had finished ரீசன் தெரியணும், ஏன் நாங்கள் finished he had finished சொல்றோம். he had finished சொல்றதுக்கு காரணம் என்ன பிள்ளையா, அதாவது வந்து அபேல் முட்டாய் சொன்ன விஷயம் அவர் வந்து நினைச்சு அப்படி நினைச்சுவர், ஓ லைன் வந்துட்டு போல, ஓகே நான் முடிச்சிட்டேன் தான் அவர் ஐ ஹேவ் ஃபினிஷ்ட் தான் அவர் நினைச்சிருப்பார். அதை நாங்கள் வந்து ரிப்போர்ட் பண்றோம். இன்னொரு ஆள் வந்து சொல்றேன், மூன்றாவது நபர். சரியா அப்ப நான் அதை வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் பொடி என்னோட சொல்லிக்கேன்னு சொல்லுவான், he had finished. அவர் முடிச்சுட்டேன்னு நினைச்சார், he had finished. ஓகே முடிச்சுட்டேன்னு நினைச்சிருக்காரு. அப்போ ரிப்போர்ட் பண்ணுறதுக்குள்ள வந்து டென்ஸ் வந்து மாற்றம் அடையும், அது தெரிய வேணும் உங்களுக்கு. அதாவது வந்து இது வந்து ஐ ஹேவ் ஃபினிஷ்டுன்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்டாக மாறும் ரிப்போர்ட் பண்ணிக்கல. விளங்குதோ? அப்போ அந்த நாலேஜ் உங்களுக்கு இருந்தால் தான் இது செய்யலாம். ஓகே அப்போ நான் வந்து ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சுன்னு வந்து நான் இந்த வீடியோக்களில் எதுவுமே போடையில. இன் ஃபியூச்சர் ஐ வில் டூ இட், சாரி ஃபார் தட். அப்போ பேசிக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் படித்து கொள்ளுங்க. நான் வந்து இனிமேல் படிப்பிக்க நான் கூடுதலாக இந்த வீடியோக்களை பார்த்தீங்கன்னா நான் வந்து அடிமட்டத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு விளங்கக்கூடிய வகையில் நல்ல தெளிவாக தமிழில் நல்ல அழகாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, என் வீடியோக்களுக்கு நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஓகே நன்றி. அப்போ இன் ஃபியூச்சரில் நான் என்னது சில டைம் வந்து சில வேலை என்ன மேனேஜ் பண்ண இல்லாமல் இருக்கிறதால தான் வந்து இந்த லாங் டைம் எடுக்குது ஒரு வீடியோ. என்றளவு நான் வந்து இந்த ஏலெவல் எக்ஸாமை கருத்தில் கொண்டு கொஞ்சம் கண்டினியூஸாக வந்து வீடியோ கண்டினியூஸ்லி ஐ வில் புட் த வீடியோ. ஓகே தொடர்ச்சியாக அணைஞ்சிருங்க. ஓகே அப்போ he had finished the race. அப்போ அவர் வந்து அபேல் முட்டாய் வந்து நினைச்சார் தான் வந்து முடிச்சிட்டேன்னு. சரியா இதுக்குரிய ரீசன் வந்து ரிப்போர்ட் பண்ணப்படுது. அவர் நினைச்சதை இங்கே வந்து நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். சரியா அப்போ he had finished. மூன்றாவது நபர் சொல்கிறேன், ஸ்பானிஷ் ரன்னர். அப்போ இவர் வந்து ஹென்கன் ரன்னர், ஸ்பானிஷ் ரன்னர் வந்து அவருக்கு பின்னால் வார போடுறதுக்கு இவான் பெர்னாண்டஸ் என்றவர் வாஸ் ரைட் பிஹைண்ட் ஹிம். ஓகே அவருக்கு வலது பக்கமாக பின் பக்கமாக ஓடிக்கொண்டு வாரார். யாருக்கு? அபேல் முட்டாய்க்கு வலது பக்கமாக கொஞ்சம் பின்னுக்கு வந்தோன்னு நிற்கிறார். அண்ட் ரியலைசிங் வாட் வாஸ் கோயிங் ஆன். அப்போ அவருக்கு புரியுது என்ன நடக்குதுண்டு. ஏனென்றா அவருக்கும் அந்த குழப்பம் வந்திருக்கலாம் என்று தான் நினைக்கிறேன், அந்த லைன் பிரச்சனை. ஓகே அவர் யோசிக்கிறார், ஏன் அபேல் முட்டாய் வந்து முன்னுக்கு ஓடிக்கொண்டு ஏன் நிற்கிறார், அப்போ இவருக்கு ஏதோ பிரச்சனை வந்துட்டு போடுறாரு, அவருக்கு ஏதோ குழப்பம் இருக்குது என்று சொல்லி யார் நினைக்கிறது, ஸ்பானிஷ் ரன்னர் இவான் பெர்னாண்டஸ் நினைக்கிறார். அப்போ ஸ்டார்டர் கத்துறதுக்கு தொடங்குறார். அவர் வந்து என்ன செய்வார், ஸ்பானிஷ் ரன்னர் ஸ்டார்டட் ஷவுட் இருக்கு என்ன பிரேக் இட் ஷவுட் டு த ஹென்யன் டு கீப் ரன்னிங். தொடர்ந்து ஓடுங்க என்று சொல்லி அவர் கத்த வலிக்கிறார் யார், ஸ்பானிஷ் ரன்னர். அப்போ ஸ்டார்டட்
to south. Started to south. அப்ப என்ன செய்யறாங்க, கத்துறது தொடங்குறாரு யார், பெர்னாண்டஸ் வந்து என்ன செய்யற, கத்த தொடங்குறார், கத்துறதுக்கு தொடங்குறாரு. என்னண்டு ரன், இன்னும் முடியல, இன்னும் ஓடுங்க ஓடுங்கன்னு சொல்லி என்ன கத்துற. அப்ப இதை வந்து நாங்க வந்து இன்னொரு இதுவும் கொடுக்கலாம், சில விட இந்த ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க. இது ஷவுட்டிங்னு சொல்லலாம். சரியா? மோஸ்ட் appropriate ஆன்சர் வந்து டு ஷவுட். ஷவுட்டிங்னு போடலாம். சில விட ஆன்சர் கொடுத்திருந்தா உங்களுக்கு சரி போடுவாங்க. சரியா? ஆனா மோஸ்ட் appropriate ஆன்சர் வந்து டு ஷவுட். சரியா? இப்படியான வேர்ப்போட அடுத்து வார ஒரு வேர்ப் பெருமாக இருந்தால் இன்ஃபினிட்டிவ், அதாவது டூவோட வேர்ப் பெறும், டூ போட்டு பெறும். அதாவது மெயின் வேர்ப் வந்துட்டு தான்டா பிள்ளையார், நீங்க அந்த வாக்கியத்தை கவனிச்சிங்கன்னு சொன்னா மெயின் வேர்ப் வந்துட்டு தான்டா, ஸ்டார்டட், அது மெயின் வேர்ப்பா வந்துட்டு. இன்னொரு வேர்ப் வந்து பிரேக்கெட்டுக்கு வெறுமா இருந்தால் கூடுதலாக டூ போட்டு தான், டூ போட வேண்டி வரும். டூ போட்டு நீங்க பயன்படுத்தி பாருங்க, சரியாக இருக்கும். ஓகே. டு கீப் ஹென்யன், டு கீப் ரன்னிங். அவ ஹென்யன் ரன்னரை அவர் வந்து ஓடுங்க ஓடுங்கன்ட்டு சொல்றார். அபேல் டிட் நாட் நோ ஸ்பானிஷ். அப்ப இவர் வந்து தண்ட மொழியில கத்தி இருக்கிறார். ஸ்பானிஷ்காரன் வந்து ஸ்பானிஷ் மொழியில வந்து ஓடுங்க இன்னும் முடியலையான்னு கத்தி இருப்பார். அண்ட் டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட். அப்ப அதை வந்து ஸ்பானிஷ்ல சொன்னது வந்து ஹென்யன் ரன்னருக்கு புரியல, அவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ரியலைசிங் வாட் வாஸ் கோயிங் ஆன். அப்ப திருப்பவும் வந்து அவர் இவான் பெர்னாண்டஸ் வந்து அவருக்கு அவர் உணர்ந்து கொள்றார் என்ன நடக்குது அந்த ஏதோ ஒரு பிள்ளை. அந்த இதெல்லாம் வந்து நாம் வந்து ஆறுதலை சொல்லிக் கொண்ட பிள்ளைகள் அவங்க இப்போ 100 மீட்டர்ஸ் அல்லது ஒரு 400 மீட்டர்ஸ் ஓடிக்கொண்டிருக்காங்கன்னு வைங்க. அப்போ அந்த டைமில் வந்து அந்த அந்த ஒரு ஒரு 5 செகண்டோ 3 செகண்டோ அந்த கணப்பொழுதுல நடக்கிற விஷயம்தான் இந்த. அப்போ திடீரென்று முடிவெடுத்து திடீரென்று செய்கிற விஷயம்தான் இந்த விஷயம். சரியா? இப்போ நான் சொல்ற மாதிரி ஆறுதலாக நடக்கிற விஷயம் இல்லை. சரியா? குயிக்கா இந்த விஷயம் நடந்து முடியுது. கேப்டன் மார்னிங் ஒரு 100 மீட்டர்ஸ் ஓடுறாருன்னு சொன்னா உசைன் போல்ட் வந்து 9.65 இதுல ஓடுறாருன்னு சொன்னா அப்ப யோசிச்சு பாருங்க, செகண்டுக்குள்ள ஓடுறாருன்னு சொன்னா எவ்வளவு கணப்பொழுதுக்குள்ள அவர் வந்து அந்த அந்த நொடி பொழுதுல வந்து அந்த முடிக்கிற போட்டை வந்து அடைஞ்சு கொள்றாரு. அப்ப அதுக்குள்ள எடுக்கப்படுகின்ற முடிவுகள் தான் இந்த பந்தியில சொல்லப்படுற விஷயமா. அதாவது வந்து கென்யன் ரன்னர் ஓடுறார், அவர் குழப்பமா இருக்கிறது தெரியுது. உடனே இவர் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்றார். யார்? ஸ்பானிஷ் ரன்னர் ஹெல்ப் பண்றாரு. அப்ப அந்த கணப்பொழுதுல வந்து நடக்கிற விஷயம் தான் இந்த விஷயம். ரியலைசிங் வாட் வாஸ் கோயிங் ஆன், இவான் பெர்னாண்டஸ் என்ன செய்திருப்பார்? அவர் தள்ளி இருப்பார். இது வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். இவான் புஸ்ட், இவான் புஸ்ட், இவான் புஸ்ட் அப்பீல். அதாவது வந்து அந்த டைமில் அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் திடீரென்று நடந்து முடிகிற விஷயம் நடக்குது. சரியா? ஒரு சிங்கிள் ஆக்ஷன் அந்த அதில் நடந்து முடியுது. டாக்டர் இவான் என்ன செய்தார்? தள்ளினார், தள்ளி விட்டார். சரியா? புஸ்ட் அப்பீல் டு பி ஃப்ரீ. அப்ப இவர் வந்து அவர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டாருன்றதை புரிஞ்சு கொண்டு பெர்னாண்டஸ் என்ன செய்யறாருண்டா அவரை அப்ப தான் வந்து அந்த சந்தர்ப்பத்துல வந்து அவரை முந்தி ஓடாமல் இவரே அவரை தள்ளி முன்னுக்கு அவர் வெற்றி பெறறதுக்கு ஹெல்ப் பண்றார். அப்பேல் டு விக்ட்ரி. ஓகே. அப்ப தள்ளி விட்டார். ரிப்போர்ட்டர். அப்ப அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? கூடுதலாக செய்தியாளர்கள் வந்து அவங்கள வெற்றி பெற்றாலையும் தோல்வி பெற்றார்களையும் என்ன செய்வாங்க? இன்டர்வியூ பண்ணுவாங்க. அப்ப ரிப்போர்ட்டர் ஆஸ்க்ட் இவான், பெர்னாண்டஸ் வந்து கேட்கிறாங்க, why did you do that? அப்ப ஏன் நீ தள்ளி விட்டீங்க? ஏன் தள்ளி விட்டீங்க? யாரு? அபேல் முட்ராய் ஏன் தள்ளி விட்டீங்க என்ற மாதிரி கேட்கிறாங்க ரிப்போர்ட்டர். இவான் replied, my dream blank b என்ற b verbs உங்களுக்கு தெரியும். amis, agos, bibis, albis இதுகள் வந்து b verbs. சரியா?
am is are was were will be shall be இதுகள் வந்து be verb. ஓகே, அப்ப be verbல ஏதாவது ஒன்று இங்க வரப்போகுது. That one day we can have some sort of community life. நாங்க வந்து ஒரு எங்களோட சமுதாயத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு குறுகிய கால வாழ்க்கையை கொண்டிருக்கிறோம். சரியா? அப்ப my dream, அப்ப என்னுடைய கனவு இருக்கிறது, என்னுடைய கனவு இருக்கிறது, இருந்ததா, இருக்கிறதா, இருக்குமா? என்னுடைய கனவு இருக்கிறதா, இருந்ததா, இருக்குமா? என்னுடைய கனவை நான் அடைஞ்சிட்டேன் என்று சொன்னா இருந்தது என்று சொல்லலாம். என்னுடைய கனவை நான் இன்னும் அடையவில்லை என்று சொன்னா என்ன? இருக்கிறது என்று தான் சொல்லப் போறேன். சரியா? அப்ப இவர் சொல்ற வாக்கியத்தின் அடிப்படையில இவருடைய கனவு இருக்கிறது. அவருடைய கனவாக இருக்கிறது என்ன? இஸ் இருக்கிறது. என்னுடைய கனவு இருக்கிறது. என்னுடைய கனவாக இருக்கிறது. That என்னுடைய my dream is that என்னுடைய கனவாக இருக்கிறது என்னவென்றால் we can have some sort community life where we push ourselves and also others and also others என்ன மற்றவர்களை வெற்றி பெறுவதற்கு to win. என்னுடைய கனவுதான் என்னுடைய வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் இந்த குறுகிய வாழ்க்கை கால பகுதியில் வந்து நான் மற்றவர்களை முன்னுக்கு தள்ளி நாங்களாகவே தள்ளி மற்றவர்களை முன்னுக்கு தள்ளி அவர்களை வெற்றி பெறுவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மாதிரி அவர் சொல்றார். டு வெற்றி பெறுவதற்கு டு வின். ஓகே, இங்கேயும் பாருங்க, we push ourselves and also others to win. அப்ப மெயின் verb இங்க வந்து we push வந்துடுது. ஆகவே இங்க அடுத்த verb வரைக்குள்ள நாங்க வந்து அதை வந்து வடிவா கவனிச்சு போட்டுக்கோங்க. சரியா? to win. But why did you let the Henyan blank break இருக்க திருப்பியும் win வந்திருக்கு. சரியா? பட் ஆனால் why did you திருப்பியும் கேட்கணும் ரிப்போர்ட்டர், why did you let ஏன் அனுமதித்தாய் இந்த கென்யன் அந்த அந்த கென்ய நாடு அவர் வந்து அந்த கென்ய பிரஜை வின் பண்றது ஏன் அனுமதித்தீங்க என்று கேட்கிறார். அப்ப என்ன கென்யன் வின், அது வந்து கென்யன் வின், அதாவது அந்த கென்ய நபருடைய வின், கென்யன் வின். சரியா? கென்யன் வின் என்று சேர்த்து பாருங்க, கென்யன் வின். சரியா? அப்ப இது வந்து verb இல்லைங்க, அவருடைய வெற்றி, கென்யனுடைய வெற்றி. சரியா? வெற்றி, வின் என்றது வெற்றி, கென்யன் என்றது அதை சிறப்பிச்சு கொண்டு நிற்குது. கென்யன் வின். ஓகே, அப்ப இது வந்து verb-ஆ வராது. கென்யன் வின், கென்யாவினுடைய வின், அந்த கென்ய நபரனுடைய வின்னை நீங்களே அனுமதித்தீர்கள். கென்யன் வின். சரியா? அப்ப அப்படியே வின் என்றது வின்னாவே வரப்போகுது. கென்யன் வின். ஓகே, கென்யன் வின்னை ஏன் நீங்க அந்த கென்ய நபரனுடைய வின்னை ஏன் நீங்க அனுமதித்தீங்க? சரியா? ஓகே, அந்த ரிப்போர்ட்டர் இன்சிஸ்டட், அவர் திருப்பியும் வலியுறுத்தி கேட்கிறார், ஏன் நீங்க கென்யனுடைய வின்னை நீங்க அனுமதிச்சீங்க? ஓகே, இவான் ரிப்ளைட். அப்ப இவான் பெர்னாண்டஸ் இவான் பெர்னாண்டஸ் ரிப்ளை பண்றாங்க, திருப்பி அவருக்கு பதில் கொடுக்குறாங்க. நோ ஐ டிடன்ட், நான் அனுமதிக்கல அவரை நான் அனுமதிக்கல. அப்ப he blank go போட்டு to win. அப்ப என்ன, நான் பின்னுக்கு தான் ஓடிக்கொண்டிருந்தேன், அவன் தான் ஓடிக்கொண்டிருந்தவன். சரியா? அவன் தான் போய் கொண்டிருந்தவன் முன்னுக்கு வெற்றி பெறதுக்கு என்ற மாதிரி சொல்றேன். இல்ல, நான் அவரை வெற்றி பெறதுக்கு அனுமதிக்கல, அவன் தான் போய் கொண்டிருந்தவன் வெற்றி பெறதுக்கு. he was going. முற்றையா, அவர்தான் அபேல் முட்டாய் தான் போய் கொண்டுதான் வெற்றி பெறதுக்கு. நான் ஒன்றும் செய்யல. சரி, நான் ஒன்று வெற்றி பெறதுக்கு ஒன்றும் செய்யல, அவன் தான் வெற்றி பெறதுக்கு போய் கொண்டிருந்தவன். he was going to win, அவன் தான் வெற்றி பெறதுக்கு போய் கொண்டிருந்தவன். the race was his, அந்த வெற்றி, அந்த ஓட்ட பந்தயம் வந்து அவனுடையதாக தான் இருந்தது, நான் எதுவுமே செய்யல என்ற மாதிரி அவர் சொல்றார். the reporter insisted, அவர் திருப்பியும் வலியுறுத்தி கேட்கிறாங்க. and asked again, திருப்பியும் அவர் கேட்கிறாங்க. but you blank பிரேக்கருக்கு திருப்பியும் மீன் தான் வருது. if you had run past the Henyan run,
runner. பாருங்க இங்க if வந்திருக்கு. அப்ப if condition ன்றது வருது. சரி if condition. if conditionல வந்து 5 வடிவங்கள் இருக்குது. அதுல 0 condition, condition 1, type 1, type 2, type 3, அடுத்தது அது மிக்ஸ் கண்டிஷன் ஒன்று இருக்குது. சரியா? இப்போ இதில் வந்து நான் வந்து if condition ஸ்டார்ட் பண்ணினால் வீடியோ போட்டிருக்கிறேன். அதில் 0 கண்டிஷன் மட்டும்தான் செய்திருக்கிறேன். டைப் 1, டைப் 2, டைப் 3 வந்து செய்வேன். அப்போ அது பேசிக் நாலேஜ் if கண்டிஷன் இப்போ நீங்கள் தெரியணும்னா இப்போ 0 கண்டிஷன் சொன்னால் if கண்டிஷன் if க்ளோஸ் மெயின் க்ளோஸ், அதாவது if க்ளோஸை நாங்கள் 2 வகைப்படுத்துவோம். if க்ளோஸ் அந்த சென்டென்ஸை வந்து 2 பகுதியாக பிரிக்கிறோம். if க்ளோஸ் பகுதி, மெயின் க்ளோஸ் பகுதின்னு பிரிக்கிறோம். சரியா? அதாவது வந்து if க்ளோஸ் என்று வரும். அடுத்தது மெயின் க்ளோஸ். சரியா? ரெண்டு வரும். அந்த அதாவது if க்ளோஸை நாங்கள் 2 பகுதியாக பிரிக்கலாம். 2 க்ளோஸ் வாக்கியத்தை 2 பிரிவாக பிரித்து பார்க்கலாம். சரியா? ஓகே, 2 if க்ளோஸ் பகுதி, மெயின் க்ளோஸ் பகுதின்னு பிரிக்கலாம். அப்போ உங்களுக்கு 0 கண்டிஷன், அதாவது 0 கண்டிஷன் சொன்னால் என்னவா இருக்கும்னு சொன்னால் if க்ளோஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஆகும். மெயின் க்ளோஸ் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஆகும் இருக்கும். சரியா? இந்த பேசிக் நாலேஜை தெரிஞ்சோன்னே சரி. if க்ளோஸ் 0 கண்டிஷனுக்கு 2மே, அதாவது வந்து if க்ளோஸ் வந்து சயின்டிஃபிக்கான உண்மைகள். if you heat the water, if you heat the water, it boils. அப்போ அது கொதிக்கும். சரியா? தண்ணீரை கொதிக்க வைத்தால் அது கொதிக்கும். அது விஞ்ஞான ரீதியாக சயின்டிஃபிக் ட்ரூத். அப்போ if you heat the ice, it melts. ஐஸை உருக்கினால் அது உருகும் என்று சொல்லலாம். அதே மாதிரி டைப் 1 என்றா இதைத்தான் தெரிஞ்சு கொள்ளணும் நீங்கள் கொடுத்ததாக. டைப் 1 சொன்னால் if க்ளோஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கும். மெயின் க்ளோஸ் வந்து ஃபியூச்சராக இருக்கும். இப்போ if you study hard, you will pass the exam. இப்போ நான் வந்து இது வந்து வெயிட் ஒரு வேர்ட் ஒன்றில் போட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வெயிட். ஓகே, இப்போ பாருங்க. அப்போ if க்ளோஸ் மெயின் க்ளோஸ், if க்ளோஸை பொறுத்தவரையில பேசிக் நாலேஜ் இருக்க தெரிஞ்சு கொள்ளுங்க. டக்குண்டு நான் வந்து டைம் போய்கொண்டு இருக்குது, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா தெரிஞ்சு கொள்ளணும். நீங்கள் படிக்காதாக்கள் அதுக்கு திருப்பி படித்து கொள்ளுங்க. இதை நான் சொல்கிற பேசிக் நாலேஜை வச்சுக்கொண்டு அதை படித்து கொள்ளுங்க. சரி, சிம்பிளாக நான் விளங்கப்படுத்தி விடுறேன். இப்போ 0 கண்டிஷன் வந்து அது உங்களுக்கு தேவையில்லை, அதை விடுங்க. இப்போ நான் டைப் 1 எப்படி இருக்கும்? டைப் 1 எப்படி இருக்கும் என்றால் if க்ளோஸ் வந்து பாருங்க, if you study hard, கட்டாயம் கமா வரும். அது if வந்து முன்னுக்கு வந்தா கமா வரும். மெயின் க்ளோஸ் முன்னுக்கு வந்தா கமா போட தேவையில்லை. அப்போ if you study hard, மெயின் க்ளோஸ் வரப்போது பாருங்க. if you study hard, you will pass the exam. சிம்பிள் வசனம். இதை நீங்கள் ஞாபகம் வச்சு நினைவில் வச்சிருந்தீங்களாண்டாலே ஓகே. சரியா? அப்போ இது if க்ளோஸ், இவ்வளவு வந்து if க்ளோஸ். சரியா? இது வந்து மெயின் க்ளோஸ். சரியா? 2 பிரிவு if க்ளோஸ் சென்டென்ஸில் கேபிட்டலில் தொடங்கணும். சரியா? அப்போ டைப் 1 வந்து if you study hard. அப்போ இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்குது. if you study. மெயின் க்ளோஸ் வந்து ஃபியூச்சர் டென்ஸாக இருக்குது. சரியா? இதுதான் பேசிக். ஓகே, you will pass the exam. ரெண்டாவது டைப்
to என்ன சொல்லுவாங்க சிம்பிள் பாஸ்டா இருக்கு if you studied hard if you studied hard you would pass the exam சரியா if you study hard you will pass the exam you studied hard you would pass the exam main clause வந்து you would pass the exam ன்னு வரும் அப்ப சரியா you would pass the exam if you studied அப்ப இது வந்து சிம்பிள் பாஸ்ட் ஆகி இருக்குது இங்க வந்து would அதே மாதிரி could may could அந்த might இதுகளும் பெறலாம் சரியா அப்ப அது இப்ப நான் பேசிக் இதை மட்டும் தெரிஞ்சுக்கணும் you would pass the exam அப்ப டைப் 3 வந்து type 3 if you had studied hard you had studied hard you would have passed the exam அப்ப இது பாருங்க இது ஒரு வாசம் அதாவது இது வந்து if you had studied அது past perfect இருக்குது சரியா past perfect இருக்குது இங்க வந்து would have could have அப்படி எல்லாம் வரலாம் ஆனா would மட்டும் மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க சரியா ஓகே அப்ப if you had studied hard you would pass the exam அப்ப இது வந்து அதாவது டைப் 1 வந்து பிள்ளைகள் நீங்க வந்து என்ன சொல்லுமென்னு சொன்னா அது வந்து 100% வந்து ஒரு சாத்தியமான விஷயம் நடைபெறும் என்றது சொல்லும் சரி 100% நடைபெறும் என்ற மாதிரி நான் சொல்றேன் இது வந்து ஒரு கற்பனை டைப் 2 கற்பனை சரியா இது வந்து சாத்தியமே இல்லை என்ற டைப் 3 சாத்தியமே இல்லை ஓகே அப்ப இது சொல்றேன் ஒரு சொல்றோம் நீ படிச்சா பாஸ் பண்ணுவாய் படிச்சு கொண்டிருக்கே சொல்றேன் நல்லா படிச்சீங்கன்னா பாஸ் பண்ணுவாய் அது நடக்கும் 100% அது சாத்தியமா இருக்கு இப்ப அவர் பரீட்சை எழுதிட்டார் பரீட்சை எழுதிப்படும் வரைக்கும் நான் சொல்றேன் நீ நன்றா படிச்சிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவாய் அதுல சந்தேகம் இல்லை பாஸ் பண்ணுவாய் என்று கற்பனை நீ நன்றா படிச்சிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவாய் இது முடிஞ்சு அவர் எக்ஸாம் எழுதிட்டார் இப்ப படிச்சுட்டு ரிசல்ட்டும் வந்துடுது அவர் வந்து எக்ஸாம் எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்ப அவர் என்ன சொல்றார் நீ நன்றா படிச்சிருந்தியானால் நீ வந்து பாஸ் பண்ணியிருந்திருப்பாய் அப்ப நீ படிக்க இல்லை அதனால இப்படி வந்துட்டு அப்ப அது சாத்தியம் இல்லை நீ சாத்தியம் இல்லை அப்ப இதுதான் விஷயம் அப்ப டைப் 1 டைப் 2 இது பேசிக்கா பார்த்துக்கொள்ளுங்க ரைட் இப்ப நாங்கள் வந்து தொடர்ச்சியா வந்து எங்களுடைய பேஷனுக்கு போவோம் அப்ப இப்ப நீங்க மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க இந்த இப் கண்டிஷன் எதுக்குள்ள வரப்போகுது சரியா ரெண்டு பார்ப்போம் ரைட் இப்ப பார்ப்போம் The reporter insisted and asked again, what you blank win if you had run past the engine runner? அப்ப நீங்க வந்து had run அப்ப had run வந்திருக்குது சரியா had run வந்திருக்கு நான் சொன்ன விஷயம் இதான் if you had run அப்ப என்ன tense past perfect சரி past perfect அப்ப எங்களுக்கு if clause வந்து past perfect இருக்கிறபடியா எங்களுக்கு main clause எப்படி வர வேணும் would have அதோட would have ஓட past participle form வரும் ரைட் ஓகே இப்போ நாங்கள் அப்ப அதுக்கு சரியா போறோம் அப்ப but if you would have won
சரியா? அப்ப பாருங்க இதுதான் ரீசன். சரியா? அப்ப விஷயம் இப்போ பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல வந்து க்ளோஸ் ஆகவே மெயின் க்ளோஸ் வந்து குட் கேஃப் அப்படியெல்லாம் பெறலாம். அப்ப பட் நீ வந்து நீங்க வந்து அம் கென்யன் ரன்னர விரைவா கடந்திருந்தீங்கன்னு சொன்னா, அந்த டைம்ல நீங்க வந்து வின் பண்ணியிருக்கலாமே! 2 மாரி கேட்கிறார். சரியா? அப்ப இனி அது சாத்தியம் இல்ல. சரியா? இனி சாத்தியம் இல்ல. அது முடிஞ்சுச்சு. ஓகே. ரைட். அப்ப இதுதான் விஷயம். அப்ப நீங்க வந்து இட் க்ளோஸ் கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க. Ivan looked at him and replied. பட் அவர் ரிப்ளை பண்றாரு அதுக்கு அவர் சொன்னதுக்கு. பட் வாட் வுட் பி த மெரிட் ஆஃப் மை விக்டரி? அப்ப என்னுடைய வெற்றிக்குரிய தகுதி என்ன? வாட் வுட் பி த ஹானர் ஆஃப் த மெடல்? என்னுடைய மெடலுக்குரிய நேர்மை என்ன? வாட் வுட் மை மதர் திங்க் ஆஃப் இட்? அப்ப நான் அப்படி செய்தேன்னு இருந்தா என்னுடைய அம்மா என்ன நினைப்பாங்க? ஜெனரலி பொதுவாக வேல்யூஸ் எங்களுடைய வெகுமதிகள் எங்களுடைய வெகுமதி என்பது என்ன? ப்ரிசர்வ் பிரேக் இருக்கிறாங்க அண்ட் பாஸ்ட். ரைட். இப்ப பாருங்க. எங்களுடைய வேல்யூஸ் பெறுமதிகள் பாஸ்ட் என்று தந்திருக்கு. இது பாஸ்ட் போட்டிருந்தா இதுல ப்ரிசர்வ்டு போட்டிருந்தா ப்ரிசர்வ்டு போட்டிருந்தாலும் எங்களுக்கு அந்த அந்த பெறுமதிகள் வந்து எப்பவுமே வந்து பாதுகாக்கப்படுகின்றன பாதுகாக்கப்படுகின்றன என்றது அதான் உண்மை அர்த்தம். பாதுகாக்கப்பட்டது என்று வராது. அப்ப பாதுகாக்கப்படுகின்றன. ஒரு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் வருது. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்லயும் வந்து எங்களுக்கு என்ன பேசிவ் ஃபார்ம் வருது. பாருங்க பேசிவ் வாய்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்ப. ஆர் preserved. சரியா? ஜெனரலி வேல்யூஸ் ஆர் preserved. பாதுகாக்கப்படுகின்றன. அ அ அத்துடன் அவை வந்து என்ன பாஸ்ட் கடந்து செல்கின்றன. அதாவது பரிமாறப்படுகின்றன, கடத்தப்படுகின்றன. அந்த பொதுவாக எங்களுடைய வெகுமதிகள் அ எல்லாம் என்ன செய்யப்படுது? அ பாதுகாக்கப்படுகின்றன. ஆர் preserved and passed. கடத்தப்படுகின்றன ஃப்ரம் ஜெனரேஷன் டூ ஜெனரேஷன். எங்களுடைய சந்ததிகளுக்கு சந்ததிகள் வந்து என்ன செய்யப்படுது? பாதுகாக்கப்பட்டு கடத்தப்படுகின்றன, கடத்தப்படுகின்றன சொல்றாங்க. சரியா? ஆர் preserved. இப்ப இதுல வந்து காணாங்க. இது வந்து பேசிவ் ஃபார்ம்ல வருது. வாட் வேல்யூஸ் பேசிவ் ஃபார்ம்ன்றபடியா நாங்க வந்து அ சுட் அ சுட் பி பிரிசர்வ்ட் அப்படின்னு பாவிக்கலாம். நீங்க சுட் பி பிரிசர்வ்ட்ன்னு சொல்லலாம். அது சில விட அத விட நீங்க வந்து மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர் வந்து ஆர் பிரிசர்வ்ட். சரியா? பட் வாட் வேல்யூஸ் டூ வி டீச் அவர் சில்ட்ரன்? அப்ப நாங்க என்ன வெகுமதிகள வந்து வந்து பிள்ளைகளுக்கு கற்பிக்கிறோம். அண்ட் ஹவ் மச் டூ யூ இன்ஸ்பயர் அதர்ஸ் டு ஏர்ன் தெம்? அத நீங்க எப்படி மற்றவர்கள் வந்து அந்த உங்களுடைய வெகுமதிகள வந்து உத்வேகம் குடுக்குறீங்க மற்றவங்க லேர்ன் பண்றதுக்கு, அவற்றை பெற்றுக்கொள்வதற்கு, சம்பாதிச்சுக் கொள்றதுக்கு எப்படி நீங்க வந்து உத்வேகம் குடுக்குறீங்க? மோஸ்ட் ஆஃப் அஸ் டேக் அட்வான்டேஜ். அப்ப அப்படி குடுக்குறீங்க. யார் அப்படி குடுக்குறீங்க? அநேகமான ஆட்கள் என்ன செய்றாங்க? மோஸ்ட் ஆஃப் அஸ் டேக் அட்வான்டேஜ். தங்களுக்கு சாதகப்படுத்திக் கொள்றாங்க. என்னத்த? பீப்பிள்ஸ் வீக்னஸஸ். மக்களுடைய அவங்களுடைய இயலாமையை தங்களுக்கு சாதகப்படுத்தி என்ன ராதர் தேன் ஹெல்பிங் தெம் ராதர் தேன் அவங்களுக்கு உதவுவதை விட ஹெல்பிங் ஹெல்பிங் தெம் அவங்களுக்கு உதவுவதை விட உதவுவதை காட்டிலும் என்ன செய்றாங்க? அவங்களுடைய வீக்னஸ வந்து தங்களுக்கு சாதகப்படுத்தி வெற்றி பெற்றுக் கொண்டு போறாங்க. ஆனா இங்க அப்படி நடக்கையில என்ன செய்றார்? பெர்னாண்டஸ் என்ன செய்றார்? இவருக்கு முட்டாய்க்கு கென்யன் ரன்னருக்கு என்ன செய்றார்? தான் உதவி செய்து அவர முன்னுக்கு வெற்றி பெறுறதுக்கு உதவி செய்திருக்கிறார். அப்ப அவர் ஒரு சமுதாயத்துக்கு ஒரு பாடத்தை கற்பித்திருக்கிறார். என்ன? எப்பவுமே நாங்கள் மற்றவருக்கு நல்லதை நினைக்க வேண்டும். நாங்கள் எங்களை நேசிப்பது மட்டுமில்ல, மற்றவர்களை நேசிக்க வேண்டும். மற்றவர்களுடைய வீக்னஸை வந்து நாங்கள் தவறுதலாக பயன்படுத்தி, நாங்கள் அந்த இடத்துக்கு வரவேணுமென்றதை அவர்களை விட மேலே வரவேணும் என்று நினைக்கிறது தவறானதாகும்.
சரியா? அப்ப அப்படி ஒருவர் வந்து ஒரு கஷ்டப்படுகின்ற டைம்ல வந்து அவற்றை இயலாமையை நாங்கள் வந்து ஒருபோதும் நாங்கள் எங்களுக்கு சாதகப்படுத்திக் கொள்ளாமல் அவற்றை அவர் துன்பப்படுகின்ற கஷ்டப்படுகின்ற வேளையில் அவரை நாங்கள் வந்து அவருக்கு உதவி செய்து அவரை முன்னுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றதுதான் இந்த பந்தி சொல்லுது உங்களுக்கு ஒரு மோரலா. சரியா? அப்ப ஓகே. அப்ப உங்களுக்கு விளங்கியிருக்கும் விஷயம். ஆ அப்ப இதுதான் வொர்க் ஃபார்ம் போடுறது மிகவும் கவனமா போடணும். ஓகே, நான் வந்து பிள்ளைகள் இது நீண்ட வீடியோவா போயிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் தனித்தனியா விளங்கப்படுத்தி ஒவ்வொரு ஒவ்வொரு அ ஒவ்வொரு நம்பரையும் ஒவ்வொரு ஆன்ஸருக்கும் உரிய விளக்கத்த நான் குடுத்து கொண்டு போயிருக்கேன். நீண்ட வீடியோவா தான் போகும். தவிர்க்க இயலாது. ஆனா, நீங்க உங்களுக்கு விளங்கும் அந்த விஷயம். ஏன் இந்த ஆன்ஸர் வந்தது என்றது உங்களுக்கு கிளியர் ஆயினா காணும். ஓகே. இந்த 2 நான் தொடர்ந்து வீடியோ போடுறேன். தொடர்ச்சியா இணைஞ்சிருங்க இல்லையா? ஓகே. If you like this video, please like and share it. Don't forget to subscribe my channel. Don't forget to subscribe my channel to get the new videos as soon as possible as a notification. Okay? Okay, bye. Take care.